ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாங்க 200 பவுண்ட் பே பண்ணி இங்க 1 நைட்டுக்கு வந்துட்டு ஜெர்மனில காலண்ட்ல ஸ்டே பண்ண போறோம். ஸோ அது வந்து எப்படி இருக்கு, ஒர்த்தா அப்படின்னு பார்க்க போறோம். இது வீக்கெண்டுன்றதுனால செம கூட்டம். ஸோ எல்லாமே வந்துட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கு. இது வந்து ஃபுல்லா புக்கும் ஆயிடுச்சு. ஃபுல்லா புக் ஆயிடுச்சு. ஆமா, நாங்க இதுவே கிடைச்சதே பெருசு. ஒரு நைட்டுக்கு 200 பவுண்ட்ஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. இது வரைக்கும் நாங்க இவ்வளவு எக்ஸ்பென்சிவா ஸ்டே பண்ணதே இல்லை. அதாவது ஒரு நைட்டுக்கு பே பண்ணதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பே பண்றோம். எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நேராக பயம் அதிகமாகும். சீக்கிரமா பேசுங்க. லஞ்சுக்கு வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நைட்டுக்குமே ஏதாவது இங்க வாங்கணும். பட் நிறைய கடை இருக்கு, சூப்பரா இருக்கு. ஜெர்மனில சாப்பாடுமே நல்லா இருக்கு. இந்த டோனர் கடை நல்லா இருக்கா இல்லையான்னு ரூம்ல போய் செக் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரூம் போலாம். I have a booking here. Yes, what is your name? ஐஸ்வர்யா. மூச்சு உள்ளவரை உங்களை காப்பாற்ற அயராது பாடுபடுவேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன். உன்னையெல்லாம் ஏன்டா சுனாமி தூக்கல? இதான் நம்ம ரூம். பெரிய லக்கேஜோட ஓடுற மாதிரி இருக்கு. உள்ள போங்க, சாப்பிடுவோம். டன்டடாய். ட்வின் பெட்டே சேர்த்து டபுள் பெட்டா போட்டிருக்காங்க. ஆல்சோ இங்க ஒரு சோஃபா பெட்டும் இருக்கு. டிவி, சோஃபா, கண்ணாடி, சக்தி. பாரு, வீட்டு வேலைக்காரவோட நம்ம எம்டி மாதிரியே இல்ல. லாக்கர் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா டாய்லெட், மிரர், வாஷ் பேஷன் அண்ட் பாத்ரூம். இதோட நிறுத்திக்கிறோம். ஆக்சுவலா வந்து ஒரு மாதிரி கிளாஸியா இருக்கு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஃபேவரட் கலர் கிரீன். இருந்தாலும் இது ஒரு மாதிரி கிளாஸியான கிரீனா இருக்கு. உட்காந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, சாஃப்டா தான் இருக்கு. இங்க என்ன இருக்குன்னு பாக்கலாமா? ஐயா, வியூலாம் கிடையாது. வியூ கில்லர் பிலிமிங்கிறீங்க, கிங்காங்க காட்டுறாங்க. இதான் எங்களோட வியூ. இது ஒரு பாக கூட இருக்கு. சரி, இங்க இருந்து அந்த கத்தீட்ரல் தெரிஞ்சா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். அது காசு கூட பே பண்ணிருக்கலாம். இன்னும் கூட பே பண்ணிருக்கணும் கூட. 200 பவுண்ட் பத்தாதாடா ஒரு வியூக்கு அப்படி. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. ஆக்சுவலி இது லாஸ்ட் மினிட் பிளான்ன்றதுனால தான் ரொம்ப காஸ்ட்லி. இது மேபி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம்னா கம்மியா கூட இருந்திருக்கலாம், தெரியல. இல்லைன்னா இன்னும் கம்மியான ஹோட்டல்ஸ் கூட எங்களுக்கு காமிச்சிருக்கோம். எந்த லிஸ்டிங்குமே இல்லை. இதுதான் இருக்கிறதுலே சீப். நாங்க இன்னைக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி பார்த்தப்போ. ஸோ இதான் வந்துட்டு எப்பயுமே நாங்க முன்னாடியே பிளான் பண்ணிடுவோம். முக்கியமான வேலை, நம்ம வாங்கின இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுடலாம். ஏன்னா இது எல்லாத்தையுமே நாங்க ப்ராப்பரா எடுத்துட்டு வந்தோம். இது வரைக்கும் வேற எந்த ட்ரிப்லயுமே மிஸ் பண்ணது கிடையாது. எப்பயுமே இந்த சக்தி ஞாபகமா எடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து 2 இருக்கு, நாங்க 2 வச்சிருக்கிறோம். ஒன்னு மிக்சிக்கு, ஒன்னு கிரைண்டருக்கு. இந்த 2 வந்துட்டு நாங்க ஊருக்கு வர போறப்போ பிளக் பாயிண்ட் வந்து மாத்தி ஊருக்கு எடுத்துட்டு வந்துருவோம். சோ அந்த மாதிரி எப்பயுமே கொண்டு வந்துருவோம். இந்த தடவை வந்துட்டு மறந்துருச்சு. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? ஸோ நாங்கள் இப்போ வெறும் யூகே சார்ஜர் போடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். எப்படி நம்ம இந்தியாவில் வந்து இருக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் பின், அதே மாதிரி தான் யூரோப் ஃபுல்லாகவே இருக்கும். பட் யூகே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இவங்க மட்டும் வினோதமாக வச்சிருக்கிறாங்க. எதை செஞ்சாலும் சம்திங் டிஃபரண்டா இருக்கணும். இங்க வேணாம், இங்க சாப்பிட போறோம்ல, இங்க இருக்கு. எரியுது அப்பா. இதெல்லாம் எரியுமா? எரியுது. சூப்பரா இருக்குல்ல. இதான் வந்துட்டோம்னா இது சூப்பரா இருக்குல்ல. செம லைட்டிங்கா இருக்கா. நல்லா ஜாலியா விளையாடலாம் போல. பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. இதான் அந்த மேஜிக். எப்படி லைட் அமத்ததும் இன்னும் சூப்பரா இருக்கு. செமையா இருக்குல்ல. அப்படியே ட்ரீமியான பிளேஸ் மாதிரி இருக்குல்ல. ஆனாலும் 200 பவுண்டு கூட தான். சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. இங்க பாத்தீங்க. ஆமா, இவ்வளவு நேரம் நான் தொடாம பத்திரமா வச்சுட்டு இருந்தேன்னா நீங்க பொசுக்குன்னு போது இத மாதிரி டிசைன் போட்டு வச்சிருக்காங்க பாரு. ஆனா இத்தனை தலையும் கொடுக்காங்க. இதுல ஒண்ணுதான் தலைக்கு வச்சு படுக்க முடியும். இதெல்லாம் அழகுக்கு. இந்த வீடியோ எடுக்கிறது நல்லா இருக்குல்ல அந்த மாதிரி. அடுத்து இன்னொரு நல்ல விஷயம்னா, இந்த என்னதான் இந்த நம்ம புலம்னாலும் காலைல பிரேக்ஃபாஸ்ட் தராங்க. சோ அதனால நமக்கு அந்த சாப்பாடு கொஞ்சம் டேலி பண்ணிடலாம். ஆமா, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெர்மன் கான்டினென்டல் நல்லா சாப்பிட்டு வச்சுக்கோ. மஞ்சள் கூட சாப்பிட தேவையில்லை. கரெக்டா அந்த அளவுக்கு எல்லாம் இல்லப்பாப்பா. செமையா பசிக்குது. இப்பயே 4 ரவுண்ட் அடிச்சாச்சு. இது 4வது ரவுண்ட். இன்னைக்கு 4வது ட்ரிப் சாப்பிடுறோம். இது எத்தனை தடவடா? 2 பந்தி முடிஞ்சு எந்திரிக்க மாட்டேங்கிறான் பாஸ். பாயசம் இல்லையா பிரச்சனை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாஸ். ஏய், பாயசங்கடா. நல்ல வசதியா மூடி படுத்திருக்கியோ. நல்லா இருக்கு. சோஃபா பெட் இது நல்லா 2 in 1. படுக்கவும் செஞ்சுக்கலாம், நல்லா உட்காந்துக்கலாம். சாஞ்சு செம்மையா இருக்கு. கால் நீட்டி உட்கார்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்டை ஒண்ணு வாங்குமா? வாங்கலாம். கொஞ்சம் ஏத்த கொடுத்தா அத்தமாத்துன்னு ஆனா போடவே இடம் இருக்காது. இருக்கிற சோஃபாக்கு இடம் இல்ல. உட்காந்து என்ன டிவி பார்த்துட்டு இருக்கியா? ஏதோ புது ஸ்போர்ட்ஸ். இது அப்படியே ஒரு குடுகுடுன்னு ஓடி வந்து அப்படியே ஏறி உள்ள உட்காந்துக்கிறான். ஒலிம்பிக் போலியே, வேர்ல்டு கப்பா? ஒலிம்பிக் இல்ல, வேர்ல்டு கப்னு போட்டுருந்துச்சு. என்ன டீம், என்ன மேட்ச் தெரியாம பைட்டு இந்த இப்படி குடுகுடுன்னு ஓடி வந்து உள்ள ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கரகரன்னு போயிட்டு கவுந்துடுறாங்க.
எல்லாரும் கவுந்துடுறாங்க. முதல்ல போறப்ப நல்லா போற மாதிரி தான் இருக்கு, அதுக்கப்புறம் கடைசியில கவுந்துடுறாங்க. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள் என்ன நீர் இங்க வந்தீரு? எப்படி வின் பண்றது எப்படின்னு தெரியல. கௌராம யார் கடைசி வரைக்கும் லைன்ல போறாங்களோ அவங்க தான் வின் நினைக்கிறேன். அந்த கேம் பேர் என்ன தெரியுமா? இந்த கேமுக்கு நேம் என்ன தெரியாம பாத்துட்டு இருக்க. The next day. ஸோ இப்போ நாங்கள் காலைல ரெடி ஆயிட்டோம். இப்போ சாப்பிட போறோம். ஏன்னா இங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஜெர்மன் பிரேக்ஃபாஸ்ட் நினைக்கிறேன். கொடுப்பாங்க சம் ஐட்டம்ஸ் வந்துட்டு ஜெர்மனோட ஐட்டம் தானே இருக்கும். அதாவது லைக் அவங்க பண்ண பிரெட் எல்லாமே இண்டோர்ல இங்கே தானே பண்ணிருப்பாங்க. அது ஜெர்மன் பிரேக்ஃபாஸ்ட் தான். அதை சாப்பிட்றதுக்காக இப்போ போறோம். எப்படி இருக்குன்னு கீழே போய் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் சாலட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் இப்படி தனியா இருக்கு? மேபி சிறப்பு வச்சிருக்காங்க. கிரேப்ஸ் இருக்கானே எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லா வந்துட்டு சீரியல்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஓட்ஸ் இது முஸ்லி, இதுவுமே ஃப்ரூட் முஸ்லி. இது வந்துட்டு கார்ன்ஃபிளேக்ஸ். ஃப்ரூட் சாலட்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். பால் பாத்தீங்களா, இங்க சோயா மில்க் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ இது வெறும் மில்க்னு நினைக்கிறேன். மில்க்னு சொல்றாங்க. அதை மில்க் தான் மில்க். உங்க பேர் மொள்ள மாதிரி இல்லையா? எங்க மாமா பேர் மொள்ள மாதிரி இல்ல. இது எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்துதான் ஆசையா இருந்துச்சு. இது ஆக்சுவலா வேஃபரா. இதுல வந்துட்டு நம்ம கொஞ்சமா ஜாம், இது எல்லாமே ஹோம்மேட் ஜாம் மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம பாத்துருக்கிற ஜாம்லாம் எப்படி இருக்கு, இது அப்படியே ரொம்ப பியூரான ஜாம் மாதிரி இருக்கு. தெரியுதா? சும்மா டேஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம். இப்படி பொறுப்பு இல்லாம தக்காளி ஜூஸை குடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கீங்களா? இங்க பாத்தீங்கன்னா பிரெட் இருக்கு, ஒரு பன் இருக்கு. இது வந்து இவங்களோட ஸ்டைல் ஆஃப் பன்னு நினைக்கிறேன். ஹனி ஒண்ணு, மேப்பிள் சிரப் ஒண்ணு. ஸோ இது வந்துட்டு நம்ம டாப்பிங் மாதிரி. இதான் என்னோட ஐட்டம். எடி அந்த ஐட்டத்தை 4 பிரெட்டா போட்டுருவா. நான் அது ஒன்று எடுத்துக்கிறேன். இதுவும் வந்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். இது ஜெர்மன் பிரெட்டா இல்லை என்னன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இவங்க தான் செஞ்சிருப்பாங்க. அப்போ ஸோ நம்ம பிரெட் வந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியா இருக்கு. இது சூப் ஏதாவது கொடுத்து அதை முக்கி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா கொஞ்சம் நியூட்ரலா எடுத்துக்கவா. போதும். இருங்க, நியூட்ரலா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்ல ஒழுது போகாது உங்களுக்கு. ஏன்னா நீங்க தீவிர எடுக்கும்போது நல்லா சொல்லலாம். மொத்த கிளர்ச்சி இன்னைக்கு ஒரு நாள் ஏத்திடுவா போலயே. என்னடா கஷ்டம்? நியூட்ரலானா அப்படியா? ஃப்ரூட் ஜூஸ், ஆரஞ்சு நினைக்கிறேன். ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாமா? இது ஏன்னா கண்டிப்பா புளிக்கும். ஏன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷா கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் அந்த பல்ப் நல்லா தெரியுது. குடிச்சு பாரு. எனக்கு வேணும், நீங்க வச்சுக்கோங்க. இங்க சாண்ட்விச்சுக்கு தேவையான அத்தனை பொருளும் கொடுத்துருக்காங்க. இப்ப சக்தி வந்து நமக்கு சாண்ட்விச் டெமோ பண்ணி காமிப்பாங்க. வெல்கம் டு சண்டே சமையல். என்ன தெரியுதா? சீஸ், கோட் சீஸ் மாதிரி இருக்கு. கோட் சீஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தனித்தனி வைக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு குக்கும்பர் வைப்போம், கேரட்டும் இதுவும் போட்டு ஒரு இது பேர் ஏதோ கோல்னு சொல்லுவாங்க. கோல் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. பச்சடி இது வேண்டாம். கேப்சிகம்லாம் பிடிக்காது தலைவருக்கு. இருந்தாலும் கடலைமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஹாம் மாதிரி எடுத்துக்கோங்க. இதே எடுத்துக்கோங்க. இதான் ஹாம். இதான் நார்மல் ஹாம். அதெல்லாம் அது பெப்பரோனி நினைக்கிறேன். இன்னொன்று சீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. சீஸ். எனக்கு சீஸை பார்த்துட்டு ஞாபகம் வரும். டாமஞ்சேரி. எல்லாருக்கும் அப்படிதான் ஞாபகம் வரும். ஓட்ட ஓட்டையா வேற சீஸ் வேற இருக்கு. இது வரைக்கும் நான் ஓட்ட ஓட்ட சீஸ் சின்ன வயசுல அது முத பார்க்கும் போது லேசா இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு நார்மல் சீஸ். இதுதான் நம்ம ஏரியா. ஹாட் ஃபுட் வச்சிருக்காங்க. சாசேஜ் பார்க்கவே செம சாஃப்டா இருக்கு. ஜெர்மன் சாசேஜ். எனக்கும் சக்திக்கு சேர்த்து எடுக்கிறேன். யாரும் நீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. இப்ப மட்டும் ஒரு 6 எடுக்கவா? 4 எடு போதும். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ். இது எப்படி நல்லா தான் இருக்கும். ஐயோ கூடாதா? ஸோ இங்க பாயில்ட் எக்ஸ் வச்சிருக்காங்க. ஒன்று எடுத்துக்கிறேன், எனக்கு வேணாம். நான் ஸ்கிராம்பிள்ட் எக்கே சாப்பிடுறேன். இப்போதைக்கு இது போதும். கட்லரிஸ்லாம் இங்க இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிடலாமா? நான் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன். ஃப்ரூட்ஸ்ல ஆரம்பிக்கிறேன். நம்ம நியூட்ரலாவை சாப்பிடலாம். சாசேஜ் நேற்று வாங்கின மாதிரி சாஃப்டா இருக்கான்னு பார்ப்போம். நேற்று வாங்கின சூப்பரா இருந்துச்சுடா கிறிஸ்மஸ் மார்க்கெட்ல. நல்லா இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ளேவர் இல்லாமல் வேணும் இருக்கும். நல்லா இருக்கலாம்.
உங்களுக்கு டேஸ்ட் வந்து சம்டைம்ஸ் சில இப்போ யூகேலேயே சில சாசேஜ் வாங்கி சாப்பிட வச்சுக்கோ, சில கடையில் வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக ஸ்பெண்ட் ஆகும். ஆனால் இது அப்படி இல்லவே இல்லை, நல்லா பிளைனாக இருந்தாலுமே டீசெண்டாக நமக்கு அந்த கவுச்சி டேஸ்ட் அப்படி தெரியாத மாதிரி இருக்கு. பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு நூடலோட சாப்பிட்டா சூப்பரா இருக்கு, மொறுன்னு இருக்கு நல்லா. கடுசா இருக்கு, ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. எப்படிங்க பாப்பா, நல்லா பரப்பி விட்டுருவோம், இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் இருக்கும். நல்லா பரப்பியாச்சா? இந்த இது எனக்கு தெரியாது. நான் நினைச்சேன் ஜாம் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கப் வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பாத்தீங்க? பார்த்தாலே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறேன் நான். வேலைக்கு போன சீன் கட்டாதரா, நாங்களும் போவோம். இதுதான் பல ஊர்ல போய் பல ஹோட்டலில் போய் வித்தியாசம் சாப்பிட்டா உனக்கு அந்த ஐடியா கிடைக்கும். நானும் சாப்பிடுவோம். சரி, நான் பண்ண அந்த பேர் என்னது, ரோல். யூகேல வந்து ரோல்னு சொல்லுவாங்க, இதை மாதிரி பண்ணுக்கு நடுவில் வச்சு கொடுத்தா. நானே பண்ணது எப்படின்னு பார்ப்போம். நல்லாலையா? சில்லிங்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த பண்ணு வந்து சாஃப்டா இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும், கிறிஸ்பா இருக்கு. மார்க் போடுறேன் உங்களுக்கு. சாதுக்கு எனக்கு பிடிக்காது. இவனை கொன்னிடலாமா? என்னோட இதைப்படி பிடிக்காது. ஆனால் காதுவும் சாப்பிட்டு வந்து சொல்லுவாங்க ரிவ்யூ. நான் 10க்கு எவ்வளவு மார்க் போடுறேன்? 2. 10க்கு 2 தான். இன்னும் தெரியல. சரி, 10க்கு 10. இது வந்து ஹை இன் புரோட்டீன், ஆமா, பிரேக்ஃபாஸ்ட் தேவையானது. ஃபுல்லா பிரெட்ல மைதா, ஹை இன் புரோட்டீன். அடிச்சு விடுங்க நல்லா. இது கோதுமை. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆப்போசிட் சைடு சுத்திட்டு இருக்கீங்க. விழுதுச்சு, பெரிய கல்லால விழுது. கிரைண்ட் பண்ண வேணாமா? சாரி, நிறைய போட்டு லூசு போடுறதுக்கு எங்க போடுறாங்க. ஒரு வீடியோக்கு அழகா சாப்பிடலாம் நினைச்சா முடியாது. பிரெட் ஒழுங்கா அப்படி சாப்பிட தெரியல, இவங்க நம்மள சொல்றாங்க. இவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நியூட்டெல்லாம் கையில இருந்துச்சு, சாசேஜ்ல ஒட்டிடுச்சு. நான் வேற வச்சுக்கிறேன். நீ தான் சாப்பிடுற? போங்க. நான் கொஞ்சம் தான் ஒட்டி இருக்கு லைட்டா. நீ அது கிளிக் பண்ணிக்கோ, லோன்லயே நக்கிக்கோ. இப்ப சாப்பிட மிக்ஸ் பண்ணி எது எதுன்னு தெரியாது. அட்லீஸ்ட் எங்க ரோல் நம்பரா தெரியுமா? தெரியாது, என்ன பண்ணுவேன்? ரோல் நம்பர் தெரியல. இல்ல அது இல்ல அது அந்த சரி, பரவாயில்ல, அதே சாப்பிடு. ஸ்கிராம்பிள் எக் சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. யாரோ சொன்னாங்க நீ பிரெட் பிடிச்சி சாப்பிட்டுன்னு. ஸ்கிராம்பிள் இது சக்கு சக்கு சாப்பிடுறீங்க. உதிரியா இருக்கும். அதனால கேட்பீங்களா? ரொம்பலாம் புளிப்பு இல்ல, புளிப்பு இருக்க ரொம்ப நீ கொடுத்த ரியாக்ஷன் அளவுலாம் இல்ல. புளிக்குது, ஆனா கசப்போட சேர்ந்து புளிப்பு. தோலையும் சேர்த்து. தோல் மட்டும் இல்ல, இது வந்து எல்லாத்தையும் புளிஞ்சிருவாங்க, அப்படியே மொத்தமா கம்ப்ரஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அது ஹெல்தி ரொம்ப. உப்பு என்ன பெரிய பெரிய கல்லா உள்ளது, அரைக்க மாட்டேங்குது. நல்லா கம்பைன் பண்ணுவோமா? அதெல்லாம் நாங்க வாழ்க்கையில பண்ணதே இல்லை இது வரைக்கும். ஏதாவது சாப்பிட்டுட்டா நல்லா இல்லையா, அமைதியா சாப்பிட்டு ஓடிடுவோம். நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போ. நல்லா எல்லாத்துக்கும் கேட்டாங்கன்னா எப்படி கேட்டாங்கன்னா நல்லா இருக்கு, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டு இருப்போம் ஹோட்டல்ல எல்லாம், நல்லாவே இருக்காது. அந்த வெயிட்டர் கேட்பாங்க அவ்வளோ ஃபுட் அப்படின்னே நாங்க வந்துட்டு நல்லா இருக்கு. ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாது போல. அந்த மாதிரி பண்ணா அவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க? நம்ம ரூடா சொல்லாம லைட்டா சொல்லிக்கலாம் போல. இல்ல கொஞ்சம் இது மட்டும் நல்லா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி பேச படிக்கணும். பாயில் நான் உரிச்சு காமிக்கிறேன். இங்கெல்லாம் இப்பெல்லாம் அவிச்சு வச்சுக்குவாங்க, நம்ம உரிச்சுக்கணும். நம்ம ஊர்லயே இப்ப நிறைய பஃபே தான் வைக்கிறாங்கல்ல. நம்மளும் அவ்வளவா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ் அவ்வளோ சாப்பிடல. நாம அங்க மதுரையில சாப்பிட்டா கூட நான் நோட் பண்ணல பாயில் இருந்துச்சோ. இந்த கல்யாண வீட்லயே நிறைய பஃபே வைக்கிறாங்கல்ல, அதுலயும் வைக்கிறாங்க. அது நம்ம ஊர்ல வைக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல மோஸ்ட்லி நைட்டு தான் வைக்கிறாங்க. புரோட்டா பூரி சாப்பிடுறது கான்டினென்டல் ஃபுட்டு. ஆனா நம்ம பேசுறதுலாம் பாரு புரோட்டா பூரி. உங்க ஊரு கடலூர் இல்ல? பாடி கடலூர், பாடி லாங்குவேஜ் கலிபோர்னியாவா? மொத்தம் பின்னிடுவேன். நல்லா இருக்கும்ல புரோட்டா பூரி, இட்லி, தோசை கவுண்டர் வேற வச்சிருப்பாங்க. தோசை வாங்கிக்கலாம். செம்மையா சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தா ஜெர்மனியில் நாங்கள் ஒரே ஒரு நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் ரொம்ப கிரேசியாக இருந்தது, ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. நாங்கள் மார்னிங் வந்து இறங்கினதும் அந்த ஓட்ட தெரியாத பைக்கை ஹையர் பண்ணது, நேர கத்தீட்ரல் போனது. அது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், நாங்கள் எதிரும் பார்க்கல. ஸோ ரொம்பவே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதோட முடிஞ்சதா அப்படின்னா இல்லை, நைட்டு தான் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டு. ஜெர்மன் கிறிஸ்மஸ் மார்க்கெட் இவ்வளோ ஃபேமஸா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தான் போனேன். பட் வந்து அது எங்களை நல்லா திருப்திப்படுத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோஸ்லாம் வந்து ஜெர்மன் சீரீஸ்ல எபிசோட் 1, 2 and 3 வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன். கால் சாக்ஸ் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நாங்க யூகேல இருக்கோம், பட் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணுவோம். உங்கள நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க, நாங்க காது சாக்ஸை வந்து மேக் டிராவல் ஈஸி அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்கோம். எதனால சேஞ்ச் பண்ணோம், என்ன ஆச்சு, எல்லாமே அடுத்த வீடியோல வரும். மேக் டிராவல் ஈஸின்னு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு, கண்டிப்பா அதை போய் செக் பண்ணி பாருங்க. அதுல நிறைய பிடிஎஸ்லாம் நாங்க ஆட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நிறைய இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. பாய்.